அதெல்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் பேச வேண்டாமே லியோ. தேங்காய் போட போயிட்டுருக்கீங்க, மிஷின் சத்தம் கேட்கணும். எதுக்கு? ஃபேன் ஓடிட்டுருக்கு. ஓ, கடைக்கு போனால் மிஷின் சத்தம் கேட்கணுமா? என்ன உடம்புக்கு காய்ச்சல் இல்லையோ. நம்ம சோசியல் மீடியா பொறுத்தளவு நம்ம அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம இதுக்குள்ளே பேசக்கூடாது, சரியா? இன்னும் 4000க்கு தான் வந்துட்டு 3 ஹவர் இருக்குது, 300 மணி நேரம் இருக்குது, 300 ஹவர்ஸ் இருக்குது. அந்த 300 ஹவர்ஸ் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா கன்ஃபார்ம் நான் மானிட்டேஷன் பண்ணிடுவேன். டுடே எப்படி சொல்கிறது, ஒரு 4 நாள் தொடர்ந்து லைவ் போட்டுகிட்டே இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இன்னொரு 4-5 நாள்லேயே மானிட்டைஸ் பண்ணிவிடுவேன். அக்கா சொல்லுங்கள். சரவணா என்னாச்சு, ஏன் பேச மாட்டேங்கிற, என்ன ப்ராப்ளம்? சிவகுமார் வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார், எப்படி சார் இருக்கீங்க? சிவா சொல்லுங்கள் சிவா தம்பி. ஓ, என்ன படிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கார்த்திக்? சாப்பிட்டாச்சா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? அது ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து 3000 மணி நேரம் முடிஞ்சு 4000 மணி நேரத்துக்கு அது எப்படி சொல்கிறது, அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது சீக்கிரம் வந்துடுச்சு. இப்போ தான் 3000 மணி நேரம், இப்போ ஒரு 2 டேஸுக்கு முன்னாடி தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு 700 ஹவர்ஸ் வந்து சீக்கிரம் வந்துடுச்சு. கண்டிப்பாக இன்னும் 2 நாளில் நான் அந்த 2 ஸ்டெப்பு வெரிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அந்த 4000 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அமௌண்ட் ஏட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் 12வது படிச்சிருக்கீங்களா? என்ன குரூப் எடுத்திருக்கீங்க? ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்கிறேன் நான். அப்படியா? அப்போ நமக்கு 21 வயசில் கல்யாணம் தேவையில்லை, இல்லை 25 வயசு தான் மேரேஜ்க்கெலாம். சிவா சொல்லுங்கள் சிவா. ஓ, அப்படியா? அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாய் ராதா. சொல்லுங்கள் தம்பி, எப்படி இருக்கீங்க? மன்னன். ஓ, சரி தம்பி, சரி தம்பி. மாலை வணக்கம் முத்துக்குமார். தங்கச்சிக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? லவ் மேரேஜு? அக்கா ரிப்ளை பண்ண மாட்டீங்களா? என்ன தம்பி, ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஜி